பார்ட்ல ஈக்குவல் பார்ட்ஸை கட் பண்ணி நம்பர்ஸ்ல எப்படி சொல்லுவோம்? ஓகே, இதுக்கான டீட்டெயில் இப்போ பார்க்கலாம். ஒரு முழு ஆப்பிளை ஈக்குவலாக கட் பண்ணுறதுக்கு பேர் வந்து ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ ஃப்ராக்ஷன் இஸ் நத்திங் பட் அ பார்ட் ஆஃப் ஹோல். ஸோ இந்த ஒன் ஆப்பிளை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ ஹாஃபாக கட் பண்ண போகிறோம். ஸோ ஹாஃபாக கட் பண்ணும் போது என்னாகும், that one whole apple divided into 2 parts. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுத போகிறோன்னா 1/2ன்னு எழுத போகிறோம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம். ஸோ assume that this is one whole சப்பாத்தி. ஸோ இதை எப்படி நம்பர்ஸில் எழுதுவோம், 1 சப்பாத்தி அப்படின்னு தானே எழுதுவோம். ஸோ இதையே நம்ம என்ன செய்ய போகிறோம், 2ஆக டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ 2ஆக கட் பண்ணும்போது ஒரு பொருளை அது என்ன ஆகிடும், ஹாஃபாக மாறிடும். ஸோ அந்த ஹாஃபாக மாறும்போது நம்ம என்ன செய்யணும், நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வச்சு தான் அந்த பொருளை வந்து என்ன செய்யணும், எழுதணும். ஸோ அப்போது மேலே இருக்கிறது நியூமரேட்டர், கீழே இருக்கிறது டினாமினேட்டர். ஸோ மேலே இருக்கிற நம்பர் என்னது, ஹோல் நம்பர். கீழே இருக்கிற நம்பர் என்னது, அதோட பார்ட்ஸ். இப்போது ஆப்பிள் பார்த்தியோம் இல்லையா? ஸோ பார்க்கும்போது மேலே இருக்கிற 1 ஆப்பிள் என்ன ஆகிடுது, 2ஆக டிவைட் ஆகிடுது. ஸோ சேம் லைக் தட் திஸ் ஹோல் ரோட்டி டிவைடட் இன்ட்டு 2 parts. ஸோ ஹியர் வி ரோட் தட் 1/2. ஜஸ்ட் லைக் தட் இங்கே பாருங்கள், இந்த ரோட்டி எதாவது டிவைட் பண்ணியிருக்கோம், 1 part, 2 part, 3 part. ஸோ இங்கே எப்படி எழுதணும், ஹோல் நம்பர் இஸ் 1 and by how many parts, 3 parts. So here we have to write 3. Okay, assume that this is one whole chocolate bar. இதை வந்து நீங்கள் என்ன செய்ய போறீங்க, ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணுங்க, ஹாஃபாக கட் பண்ணுங்க. எஸ், வெரி குட். ஸோ இந்த ஹாஃபாக கட் பண்ணதை வந்து நீங்கள் எப்படி மேத்தமெட்டிக்கலில் ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க, 1/2. வெரி குட், 1/2. ஸோ இதே மாதிரி இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், திஸ் இஸ் 1. Very good. This is 1/2. So 1 roti 2 are divided ஆயிட்டதுனால 1/2. Next 1/3. Yes, one whole number divided into 3 parts. Next one 1/4. Yes, one whole roti divided into 4 parts. So 1/4. Very good. Thank you.